பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கட்சித்தாவல் தடை சட்டத்தை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ தமிழ்நாட்டில் நிகழக்கூடிய அரசியல் சூழல் சார்ந்தே இந்த சட்டத்தை பார்க்கலாம். அதாவது திமுகவோட கூட்டணியில் இருந்தாங்க காங்கிரஸ் கட்சி, அவங்ககிட்ட 5 எம்எல்ஏக்கள் இருந்தாங்க. அந்த 5 எம்எல்ஏக்களும் இப்போ தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க. அப்போது இந்த இடத்துல கட்சித்தாவல் தடை சட்டம் பொருந்துமா அப்படின்னா பொருந்தாது. ஏன்னா காங்கிரஸ் அப்படின்றது தனிப்பட்ட கட்சி, அவங்க கூட்டணியில் தான் திமுகவோட இருந்தாங்க. அப்போ மொத்தமாக அங்கே போய் ஜாயின் பண்ணும்போது இந்த இடத்துல கட்சித்தாவல் தடை சட்டம் பொருந்தாது. இதுவே ப்ராபபிலிட்டியா ஒரு ரூமர் பரவிட்டு இருக்கு. அந்த ரூமரை வச்சே நம்ம அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அஇஅதிமுக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் 47 எம்எல்ஏக்கள் கூட்டணி இல்லாமல் இருக்காங்க. இவங்கள்ல இருந்து ஒரு 15 பேர் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு கொடுத்தாங்க அப்படின்னா அங்க கட்சித்தாவல் தடை சட்டம் அப்படின்றது பொருந்தும். ஏன்னா இந்த கட்சித்தாவல் தடை சட்டம் என்ன சொல்லுதுன்னா 3/2 பங்கு எம்எல்ஏக்கள் ஒரு கட்சி இருக்குன்னா அந்த கட்சியில் இருக்கக்கூடிய 3/2 பங்கு எம்எல்ஏக்கள் 66.66% பேர் ஒரு இன்னொரு கட்சிக்கு ஆதரவு தெரிவிச்சாங்கன்னா அங்க கட்சித்தாவல் தடை சட்டத்தின் மூலமா நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. அதுபடி 47 எம்எல்ஏக்கள்ல சராசரியா 66%ன்றது 31 எம்எல்ஏக்கள். அப்ப அந்த 31 எம்எல்ஏக்கள் ஆதரவு தெரிவிச்சாங்க, பிற கட்சிக்கு ஆதரவு தெரிவிச்சாங்க அப்படின்னா அங்க கட்சித்தாவல் தடை சட்டம் பொருந்தாது. இதுவே ஒரு எம்எல்ஏ கம்மியா ஆதரவு தெரிவிச்சா கூட அவங்க அந்த குறிப்பிட்ட கட்சியில இருந்து நீக்கப்படலாம். இது எதுல சொல்லப்பட்டிருக்குன்னா நம்ம இந்திய அரசியலமைப்பு 10வது அட்டவணை 52வது சட்ட திருத்தம் 1985 சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த 1985 என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அந்த நம்பர்ஸ் வந்து 3/1 பங்குன்னு வச்சிருந்தாங்க. ஆனால் 2003 91வது சட்ட திருத்தத்தின்படி இந்த கட்சித்தாவல் அப்படின்றது 3/2 பங்கு அப்படின்னு சொல்லி மாத்திட்டாங்க. அப்போ 3/2 பங்கு உறுப்பினர்கள் ஒரு கட்சியிலிருந்து பிற கட்சி போனாங்க அப்படின்னா அங்க கட்சித்தாவல் தடை சட்டம் பாயாது. இதுவே 3/2 பங்குக்கு கம்மியா 66.66% எம்எல்ஏக்களுக்கு கம்மியா பிற கட்சிகளுக்கு ஆதரவு தெரிவிச்சாங்க அப்படின்னா அங்க கட்சித்தாவல் தடை சட்டம் மூலமா இந்த எம்எல்ஏக்கள் பதவி நீக்கம் செய்யப்படலாம். இதுல சபாநாயகரோட முடிவே இறுதியானது. நன்றி.